ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல் டேஸ் மினி சீரியஸ் தான். வாங்க ஸ்கூல் டேஸ்க்குள்ளே போகலாம். போன வாரத்தில் நீங்களும் ஈவாவோட பாய் ஃப்ரெண்டு தான் லாஸ்ட்டாக உள்ள வந்திருப்பீங்க. ஸோ அவனை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அப்படியே வந்து உங்கள் கூட நடந்து வந்திருப்பான். அப்போ நீங்கள் மெதுவாக நடந்து வர பின்னாடி வந்துட்டு பேய் மாதிரி கை வந்திருக்கும். அதை அவன் பார்த்தாலும் நீங்கள் பயந்துருவீங்கிறதுக்காக உங்ககிட்ட சொல்லாமல் தான் பொறுமையாக கூட்டிகிட்டு வந்திருப்பான். நீங்களோ அப்படியே வரும்போது ஏதோ தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சடனாக திரும்பி பார்க்க ஒரு கொடூரமான உருவம் அப்படியே கையை உங்கள் முன்னாடி நீட்ட அவ்வளோதான் அலறி அடித்து பாய்ந்து ஓடுறீங்க. நீங்கள் ஒரு பக்கம் ஓட விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் ஓடிருப்பான். இவனோட பாய் ஃப்ரெண்ட் உங்கள் கூடவே வரல. ஸோ நீங்கள் பயத்தில் ஓடி போய் ரூம்குள்ளே கதவு சத்திக்க சுற்றி பார்க்குறீங்க. லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி எரிய இன்னும் பீதி ஆகுது. தனியாக வேறு இருக்கீங்க. நினைக்கவே பயமாக இருக்குது. அங்கே மோசமான சத்தம்லாம் கேட்க அப்படியே படப்பட நடுங்க அழுகையே ஆரம்பிச்சிடுறீங்க. அம்மா என்னை யாராவது காப்பாற்றுங்க, எனக்கு பயமாக இருக்குது, வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கா தனியாக உட்காந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கீங்க. அங்கே நீங்கள் கத்துற சவுண்டு இந்த பக்கம் தயாங்கும் ஸ்வீட்டியும் தான் பக்கத்து ரூமில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க காதில் விடுக்குது. அப்போ ஸ்வீட்டியோ, ஹீரா நான் பேசுறது கேட்குதாடி? நீ தான் பக்கத்து ரூமில் இருக்கியா? ஏண்டி அலற? உன் கூட தானே ஈவாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்தான், அவன் எங்கே? ஏண்டி அலற அப்படின்னு அவள் மறுபடியும் கேட்க இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அவள் வாய்ஸை கேட்டால் தான் பயத்துலேருந்து உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்பாடா இப்போ பக்கத்தில் தான் ஸ்வீட்டி இருக்கான்னு நீங்களோ ஸ்வீட்டிங்களோ அழுதுட்டே, இல்லை ஸ்வீட்டி, அவன் அப்போவே அலறி அடித்து ஒரு பக்கம் ஓடிட்டான். நான் இங்கே தனியாக வந்து நின்றுட்டுருக்கேன்டி, ரொம்ப பயமாக இருக்குது ஸ்வீட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஸ்வீட்டியோ, சரி பதறாத, நாங்களாம் இங்கே தானே இருக்கோம் பக்கத்தில், பயப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே இதை காதில் வாங்கினா ஈவாவோ, எதை என்னடி சொல்கிற? என் பட்டுக்குட்டி என்னடி பண்ணி துரத்து விட்டா? ஐயோ என் பட்டுக்குட்டியை தனியாக விட்டியா, பாவம் எங்கே போனான்னு தெரில அப்படின்னு அவள் ஃபீல் பண்ண அவள் பாய் ஃப்ரெண்டை நினச்சி. இதை கேட்டு இந்த ஸ்வீட்டிக்கும் இங்கே செம்ம காடாகுது. ஆளே மூஞ்சி பாரு, பட்டுக்குட்டி பன்னிக்குட்டின்னு வந்துட்டா. அடியே அறிவு கிட்டவளே, அவன் தான் பார்த்துக்கணும், அவன் விட்டுட்டு ஓடி இருக்கான். அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டு பட்டுக்குட்டியை காணும், என்னோட பட்டு ஜட்டியை காணுன்ட்டான். ஆளையும் மண்டையும் பாருங்கடா. வந்தேன் இவ்வளோதான் நசுக்கிடுவேன் வச்சு. உன் பாய் ஃப்ரெண்ட்லாம் ஒரு ஆளாடி, ஒரு பொம்பளை பிள்ளைய இப்படி தனியாக விட்டுட்டு நமக்கு என்னான்னு ஓடி இருக்கான். அந்த பரதேசியை வேற இங்கே கொஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கழுவி ஸ்வீட்டி ஊற்ற இதையெல்லாம் இன்னொரு ரூமில் இருக்கிற அவனுக்கும் காதல் விழுக்குது. ஆத்தி ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்களே, இப்போ வாயை திறந்தோம் இன்னும் நல்லா கழுவி ஊற்றுவாளுங்க. அப்படியே அமைதியாக இருந்துக்க வேண்டியதான்ட்டு அவன் எல்லாத்தையும் காதில் வாங்கியும் வேறு வழி இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கான். இப்படி ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்க அப்போது அந்த மைக்கில் அந்த இன்ஸ்ட்ரக்டரோட வாய்ஸ் கேட்குது. ஹலோ, வெல்கம் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறான். எது அப்படின்னு எல்லாம் மரண பீதியில் பார்க்க, நீங்கள்லாம் ஃபஸ்ட் லெவலை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ எல்லோரும் செகண்ட் லெவலில் இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் ஓடி வந்து ஒளிஞ்சிருக்கிறது நீங்களாம் ஒளிஞ்சது இல்லை, நாங்களாம் உங்களை கொண்டு வந்த இடம். இப்போது ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொருத்தர் இருக்கீங்க. அந்த ரூமில் ஏதோ ஒரு இடத்துல தான் சாவி இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் சாம்பியன். ஓகே, இப்போது உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். அதையும் உங்களால் சீக்கிரமாலாம் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே நாங்கள் நிறையா டிஸ்டர்பன்ஸ் கொடுப்போம், அதுலேருந்து யார் தப்பிச்சு வரீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்க மைக்கை கட் பண்ண இங்கே எல்லாருக்கும் பீதி ஆகுது. ஏன்னா அவன் சொன்ன அடுத்த நிமிஷம் மறுபடியும் அமானுஷம்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இங்கே தனியாக இருக்க உங்களுக்கும் இன்னும் இல்லை. இப்போ தயாங்கோ, ஓகே காய்ஸ், எல்லாருக்கும் நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். கேட்குது சொல்லி தொலையுங்கிற மாதிரி எல்லாருக்கும் அந்தந்த ரூம்லேருந்து எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாம் பக்கத்து ரூம் தான் அப்படிங்கிறனால நல்லாவே கேட்குது. வந்து ஓகே, அப்போனா நம்ம எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கோம். யாருக்கு சாவி கிடைக்குதோ உடனே ஓப்பன் பண்ணால் மற்றவங்களும் தப்பிச்சிடலாம். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் அப்படியே தேட ஆரம்பிங்க. ஆமாம், இதை தானே அந்தாலும் சொன்னான், இப்போ என்னமோ இவன் புளி போட்டு விலகிட்டு இருக்கான் அப்படின்னு ஜிம்மின்னு ஒரு பக்கம் கடுப்பாக தேடுறான் மச்சான் அப்படிங்கிற இந்த பக்கம் ஜெயம். சரின்ட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்க, தேடுறத கெடுக்கிற விதமாக அப்படியே லைட் ஆஃப் ஆகி எரியுது. உங்களுக்கும் இங்கே அப்படியே வேர்த்து கொட்டுது. இந்த லைட்டுக்கு என்ன ஆகி தொலைஞ்சது? ஐயோ சாமி, கண்டுபிடிக்கிறதே பாடாக இருக்குது. இதில் இது வேறையா கடவுளே, இன்றைக்கி நான் பாடையில் தான் போகும் போல் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே எல்லோரும் தேட. ஆனால் யாருக்கும் சாவி கிடைச்ச மாதிரி இல்லை. அது லைட்டாக ஆஃப் ஆகி எரியுறது ஒரு பக்கம், நான் அமானிசி சவுண்டெல்லாம் ஒரு பக்கம் கேட்குது. இப்படியே எல்லோரும் ரொம்ப நேரம் தேட, ஆனால் சாவி தான் கிடைச்ச பாடு இல்லை. கடுப்பான ஆரம்பம், ஏய் யாருக்காவது சாவி கிடைச்சதா அப்படின்னு கேட்குறான். கிடைச்சா சொல்ல மாட்டோமா பாஸ், இன்னும் கிடைக்கல அப்படின்னு சவுண்டு கேட்குது. அவனும் சுத்தம் இப்போதைக்கு கிடைக்காது போல். சரிக்கு இங்கே பயத்தில் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஆரம் கையை இறுக்க பிடிச்சிக்க. தானா இருக்கல்ல, எதுக்கு பயப்படுற, கூட தானே இருக்கேன், ஓடிட்டானா என்ன?
இல்லை அது அப்படின்ட்டு அவள் பயந்துட்டு இருக்கா. ஸோ எல்லாரும் அப்படியே தேடிட்டு இருக்கா. இப்போது அங்கே இருந்த லூனாவுக்கும் இன்னும் பயம் வருது. அவ்வளோ எனக்கு அப்போவே தெரியும் இதெல்லாம் சரியான பித்தலாட்டம். சொன்னால் எவன் கேட்டான்? நேக்கா கொண்டு வந்து கோத்து விட்டீங்க பாவீங்களா. இப்போ பாரு யாருக்கும் சாவி கிடைக்கல. அப்போ இந்த கதவை திறக்கவே முடியாது போல். அவ்வளோதான், இங்கேயே இருந்த எல்லாரும் மறுக்க ஏசாலா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் அவள் லபா லபான்னு கத்த. இங்கே தயாங்கோ அவள் கத்தனத்தை கேட்டதும் அவனால் தாங்கிக்க முடியல. உடனே அவனும் ஏய் லூனா நீ பயப்படாத, தைரியமாக இரு, எப்படியும் சாவி கிடச்சிரும், இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், தான் நான் இருக்கல்ல கண்டுபிடிச்சிடறேன் அப்படி இப்படின்ட்டு அவனோட டைலாக் கிட்ட ஜிமினோ யாரா அவன் லூசு பையன், என்னம்மா இவனே கொண்டு வந்து ஒழிச்சு வச்ச மாதிரி நான் கண்டுபிடிச்சி தரேன்ட்டு இருக்கான், பைத்தியமா இவன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். ஆரம் ஜின்னு அப்படியே வந்துட்டு ஜிமின்லாம் இப்போ தான் அவங்களுக்குலாம் அவங்க ஞாபகம் வருது. ஸோ ஸ்வீட்டியோ ஹீரா இருக்கியாடி அப்படின்னு அவள் சவுண்ட் விட இருக்கு ஸ்வீட்டி அப்படிங்கிறீங்க. ஜின்னோ ஹீராமா ஏண்டா அழாத, என்ன பண்ணுற? அண்ணா அண்ணா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா. ஓகே அழாத, போயிடலாம். ஜிமின் ஏய் அழாதடி, ஒன்றும் ஆகாது, நாங்களே இருக்கோம்ல, அப்படி எதுவும் ஆயிடாது, ஜஸ்ட் அ கேம், கண்ட்ரோல் பண்ணு, அழாத அப்படின்ட்டு இருக்கான். அப்போ ஸ்வீட்டியோ சரிடி அழாத, அழறத நிறுத்திட்டு சாவி தேடினியாடி அப்படின்னு கேட்குறா. இல்லை ஸ்வீட்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறீங்க. இதை கேட்ட தயங்கோ செம்ம கடுப்பாகுது. லூனா வேறு பயத்தில் அழுதுட்டுருக்கா. நீங்கள் சாவியே தேட்டல இருக்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? ஸோ செம்ம கடுப்பாயிடுறான். ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கத்துறான். எல்லாரும் ஏய் என்ன பேசுகிற அப்படின்னு ஆளாள் கத்த. பின்ன இது என்ன குழந்தையா? எல்லாருக்கும் தான் பயமாக இருக்குது, யாருக்கு இங்கே பயம் இல்லை. எல்லோரும் பயந்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்குன்னு அழுதுட்டு உட்காந்துருக்கோம். எல்லோரும் ரூமில் லாக் ஆகிருக்கோம், சாவி தேடினா தான் கிடைக்கும். இப்படி அழுதுட்டு தேடாமல் இருந்தால் எப்படி வெளியே போகிறதான்? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. அங்கே ஒருத்தி அழுதுட்டுருக்கா, அவளுக்கு எதாவது தெரியுதா அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு அதில் உங்களை அப்படியே போட்டு திட்ட. உங்களுக்கு ஏற்கனவே பயத்தில் இருக்கீங்க, அதில் அவனும் திட்ட ரொம்ப மனசு அடைஞ்சு அப்படியே திரும்பி அது வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு தனியாக இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த கிறுக்கனும் அதை புரிஞ்சுக்காம உங்களை லபான்னு கத்துறான். ஜிமினுக்கோ அவ்வளோதான் செம்ம காண்டா இது. டே மூடுறா வாய அப்படின்ட்டு அவன் ரூம்லேருந்து அவன் கத்த ஆரம்பிக்கிறான். என்னமோ லூனா மட்டும் அவள் என் கூட தானே இருக்கா, தனியாவா இருக்கா? அவள் அப்படி பார்த்தா இங்கே ஹீரா தான் தனியாக இருக்கா. அவள் அப்போவே சொன்னான் வரலன்னு. நாங்கள் எல்லாம் இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்போம். நாங்கள்லாம் வரலன்னு தானே சொன்னோம். நீ தானே சும்மா இருந்தேங்களா வாங்கன்னு உள்ளே கூட்டிகிட்டு வந்து இப்போ அவள் தனியாக இருக்கா. சும்மா என்னமோ தேடுன்னு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. நாங்களும் மனுஷன்தான், கூட இருக்கிறவங்களுக்கே இவ்வளோ பயமாக இருக்கே, தனியாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். இன்னொரு தடவை ஹீரோவை ஏதாவது நீ பேசினா முவனே இன்னைக்கு கதவை உடஞ்சாலும் பரவாயில்ல, எவன் சண்டைக்கு வந்தால் போல உடனே உடச்சிட்டு வந்து உன்னை வெளுத்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கடுப்பில் கத்துறான். சின்ன ஆரம் கூட அதே கோவம் தான். ஏய் தம்பி இங்கே பாரு, அவள் சின்ன பொண்ணு, அது இல்லாமல் தனியாக இருக்கா, அவளோட சுச்சுவேஷனில் இருந்தால் தான் தெரியும். சும்மா கத்திட்டு இருக்க, நாங்கள்லாம் இருக்கோம்ல, அப்படி எதுவும் ஆயிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் உங்களுக்கு இதாக பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜெயப்போ ஹீரா ஓகே கூல், டென்ஷன் ஆகாத, அமைதியாக இரு, எல்லோரும் இருக்கோம், நீ பயப்படாத அப்படின்ட்டு. ஏய் தயாங் கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுடா, அவள் பாவம் இல்லையா? நம்மெல்லாம் ரெண்டு பேராக இருக்கோம், ஏதோ தைரியத்தில் இருக்கோம். அவள் கூட வந்து படுபாவி நாய் விட்டுட்டு ஓடி இருக்கான், அவள் தனியாக மாட்டிக்கிட்டு இருக்காடா, அவளுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். அதான் யோசிச்சு பார்க்க மாட்டேன், அவளோட இதில் வந்து யோசி ஃபஸ்ட்டு, இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அவன் பங்கு கத்திட்டு இருக்க. இப்போ நீங்களும் யாரும் திட்டாதீங்க, அவர் கரெக்டாக தான் சொல்கிறான், நான் தேடி இருக்கணும், யாரும் சண்டை போடாதீங்க, நான் தேடுறேன், நானும் தேடுறேன் அப்படிங்கிறீங்க. அப்படியே அழுது அப்படியே விம்மிக்கிட்டு இருக்கீங்க. இருக்க ஜிமினுக்கும் அதை தாங்கிக்கவே முடியல. ஏரா நீ ஒன்றும் தேட வேணாடி, உட்காரு ஒரு பக்கம் ஓரமா, இப்போ மட்டும் கதவை திறக்கல, நான் உடச்சிட்டு வந்தால் நான் தூக்கிட்டு போவேண்டி, எவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், இந்த ஆள் மட்டும் இப்போ கதவை திறந்து விடாமல் இருக்கட்டும், என்ன பண்ணிடுவானுங்க, பயப்படாதடி நான் இருக்கேன்டி அப்படின்ட்டு அவன் தைரியம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருந்து கேட்குற கைராக்கோ அவன் மேலே எவ்வளோ கேராக இருக்காரு, நம்ம மேலே இருந்தால் நல்லா இருந்திருக்குமேனு அவளுக்கு ஒரு பக்கம் மனசு அடிச்சுக்குது. இந்த பக்கம் ஜேகேயும் சாராவும் நீ தேடு ஏன் நீ தேட மாட்டியா, ஏன் நீ தேட மாட்டேன், ஏன் நீங்கள் தேடுறது, அப்போ தேடாத, இப்படியே ரெண்டு பேரும் உள்ளே இருப்போம், ஜாலியாக தான் இருக்குது அப்படிங்கிறான். லூசு முகரையை பாரு, உன் கூடலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு அவள் போய் தேட, நீ தேடக்கூடாது அப்படின்னு கையை வந்து பிடிக்க. என்ன லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க சாவியை தேட சொல்லி, நீங்கள் என்னென்னா கையை பிடிச்சி விளையாண்டுட்ருக்கீங்க, தள்ளுங்க சாவி தேடணும். அது இப்போ போய் என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் சும்மா செட்டப்பு, இது கூட தெரியாமல் எல்லாம் பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்குதுங்க, அதுங்க தான் லூசுங்க அப்படின்னா நீயுமா, நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஐயோ பேய் வீட்டில் ரொமான்ஸா அப்படிங்கிற மாதிரி சாரா பார்த்து வைக்க. அவனும்
இப்போ எங்கே பண்ணா என்ன, நீ எப்போ தனியாக மாற்றியோ அப்போ தானே என்னாலையும் பண்ண முடியும். அவங்க சண்டை போட முடிச்சு சாவியை தேடிட்டோம், நம்ம 2 பேரும் அது வரைக்கும் ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம். உன்கிட்ட பேசலாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கா. அழுதுட்டு, யாரும் சண்டை போடாதீங்க, அவர் சொல்கிறது நியாயம் தானே, எல்லோரும் வெளியில் போகணுங்கிறதுக்காக தானே சொல்கிறார், நான் தேடுறேன் அப்படின்னு அழகாக அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அந்த இருட்டுக்குள்ளே தேடுறீங்க. நீங்கள் தேடிட்டு இருக்க இடத்துல தான் கீயும் இருக்குது, கரெக்டாக பார்த்துடுறீங்க. சாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போக அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி இருட்டாகுது. ஏற்கனவே லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகி மார்னிங் சவுண்டுன்னு பயத்தில் தான் இருக்கீங்க. இன்னும் பயமுடுத்துகிற மாதிரி அந்த இடத்துல கொடூரமாக ஒரு உருவம் வர மாதிரி இருக்குது. நீங்களும் பயத்தில் கண்ணை இறுக்கி முடிக்கிட்டு சாவி இங்கே தான் இருக்க எடுத்துட்டேன் அப்படின்னு கத்தி சொல்கிறீங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்பா சாவி கிடச்சிச்சு, எடு அப்படின்னு ஆளுக்கு சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் பயத்தெல்லாம் வந்து தூரம் கட்டிட்டு கண்ணை மூடிக்கிட்டு சாவியை எடுக்க கரெக்டாக உங்கள் கையை டப்புன்னு வந்து அந்த உருவம் பிடிக்குது. பிடிச்ச வேகத்தில் நீங்கள் பயந்து போய் அப்படின்னு கத்துறீங்க. நீங்கள் கத்தவும் அப்படின்ட்டு எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் பார்க்க நீங்கள் இங்கே அவ்வளோதான். அந்த உருவம் வந்து டக்குன்னு கையை பிடிச்சதும் பயத்தில் கத்திட்டீங்க. சாவியோடு அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க. நீங்கள் மயங்கி விழுந்தது அந்த உருவமோ மயங்கிட்டா அப்படின்ட்டு அது போயிடுச்சு. ஸோ மற்றவங்களாம் என்னாச்சு ஹீரா ஒரு ஆல்ரெடி என்னாச்சு அப்படின்னு ஆளுக்கு உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பட் நீங்கள் தான் இங்கே வாங்கிட்டீங்களே. ஸோ நோ ரெஸ்பான்ஸ். எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சோ அப்படிங்கிற பயமும் வருது, அதே சமயம் பதட்டம் வேறு வருது. எல்லாரும் இப்போ கத்திட்டு இருக்கா. சடனாக எல்லா ரூமுக்கு அது டப்புன்னு ஒரே டயத்தில் திறக்குது. பிகாஸ் அதை நீங்கள் வாங்கின அதை பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்துட்டு இது ஏதாவது விபரீதமாக இருப்பது, சின்ன பொண்ணு வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ எல்லாரும் கதவும் ஓப்பன் ஆனதும் அடுத்த நிமிஷம் நீங்கள் எந்த ரூமில் இருக்கீங்கன்னு எல்லாம் தேடுறாங்க. ஸோ எல்லோரும் இப்போ ஒன்றும் கூடி உங்கள் ரூமுக்கு தான் ஓடி வராங்க. நீங்களும் அப்படியே வாங்கி கிடக்க குடுக்குடுன்னு ஓடி வந்து எல்லாரும் அப்படியே இருக்க. நீங்கள் அழுது மூஞ்சொல்லாம் செவந்து அப்படியே ரெட்டாக இருக்குது, வீங்கி போன மாதிரி இருக்கு உங்கள் ஃபேஸு. ஜின்னோ ஹீரா அப்படின்னு ஓடி வந்து அப்படியே இருக்க. இங்கே ஜிம்மினுக்கு அவ்வளோதான். அவங்களை அந்த மாதிரி பார்த்ததும் அவனுக்கும் செம்ம கடுப்பாயிடுது. மயங்கே போட்டா. இதுக்கு எல்லாமே காரணம் நீ தாண்டா பரதேசி, எல்லாம் உன்னால் வந்தது. நாங்கள் அப்போவே கிளம்புறோன்னு சொன்னோம், விடாமல் எங்களை கூட்டிகிட்டு வந்தது நீ தான், உன்னால தான் அவளுக்கு இந்த நிலமை அப்படின்ட்டு தயாங்க அடிக்க பாயிறான் ஜிமின். தயாங்க ஒரு வார்த்தை கூட பேசலாம். யோங்கியோ ஆமாம் அவள் பாட்டுக்கு பேசாமையாவது இருந்திருப்பா. அவளை போய் சும்மா தேடுன்னு இவன் தான் டார்ச்சர் பண்ணான். இல்லைனா அந்த பொண்ணு பேசாமையாவது இருந்திருக்கும். அழுதுகிட்டே ஒரு பக்கம் உட்காந்துருந்தா கூட இப்படி ஆயிருக்காது. அவளை தேடுன்னு சொல்கிறனால அவள் தேடி சாவி எடுத்தாலோ இல்லை என்ன நடந்ததோ தெரியல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கக்கு எல்லாரும் இப்படி ஆளுக்கு பிடிச்சிக்கிறாங்க. ஜினோ இங்கே உங்களை எழுப்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ லூனாக்கும் செம கோவம் வருது. என்ன ஆளுக்கு எல்லாரும் இவனையே திட்டிகிட்டு இருக்கீங்க, அப்படி தயங்க என்ன தப்பாக சொல்லிட்டான், சாவி தேட சொன்னது ஒரு குத்தமா, இப்போ தேடி எடுத்தால் தானே எல்லோரும் வெளியே போக முடியும், அதுக்காக தான் சொன்னான், எல்லாருக்காகவும் தானே சொன்னான், அதுக்காக ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, ஆளுக்கு அவங்ககிட்ட சண்டைக்கு வரீங்க, ஏதோ பெரிய தேச துரோகம் பண்ண மாதிரி இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவள் பங்குக்கு அவக்கத்தை. இங்கே அவ்வளோதான். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ஜிமினுக்கு மறுபடியும் கோவம் வந்தது. என்ன நினச்சிட்ருக்க, இங்கே பாரு, சும்மா எல்லாரும் எங்களையும் சேர்த்து சொல்லாத, எல்லாம் உன்னால் வந்தது, உன் கூட சேர்ந்ததுனால தான் இந்த பிரச்சனையே. நாங்கள் பாட்டுக்கு வந்தோம், நாங்கள் பாட்டுக்கு தனியாக போயிருந்தா இவ்வளோ சல்லையே இல்லை. நீ தான் எங்கள் கூட வந்து ஒட்டுப்பில் மாதிரி ஒட்டிக்கிட்டு கூடவே அலைஞ்சு இல்லாத ஏழ்றையெல்லாம் கோத்து விட்டு தொலைகிற. இப்போ என்ன சொன்னால் அவன் எல்லோரும் வெளியில் போகிறதுக்கு அவன் சாவி கேட்டானா, நடிக்காதடி, உனக்கு அப்படியே ஒன்றும் தெரியாது. எல்லாரும் இல்லை, நீ அழுத, நீ வெளியே போகணும், உன்னை காப்பாற்றணும், சாருக்கு ஹீரோவாகணும், அதுக்கு யார் எப்படி போனால் அவருக்கு என்ன, அதனால தான் இப்படி பண்ணான். சொல்ல அவனை இல்லைன்னு சொல்ல அப்படின்ட்டு எகிரிக்கிட்டு இருக்க. ஆயிரமோ அமைதியாக இருடா, அவங்க மயங்கிட்டா, இங்கே சண்டை போட்டுட்ருக்க அப்படின்ட்டு இருக்கா. ஜேகேவும் ஆமாம் அவங்க மயங்கி கிடக்குறாங்க, அவங்கள தூக்கிட்டு வெளியே போகாமல் சும்மா சண்டை போட்டுட்டு ப்ரோ உங்கள் சிஸ்டரை தூக்குங்க அப்படின்னு சொன்னதும் தயங்கா யாரை பற்றியும் யோசிக்கலாம். அவன் என்ன நினச்சானோ டக்குன்னு வந்து உங்களை அப்படியே கையில் தூக்கிட்டு உங்கள் கையில் இருக்க சாவியை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அந்த லாக் ஓப்பன் பண்ண நடந்துட்டுருக்கான். எல்லோரும் அப்படியே பேனை அவனையே பார்க்க. இங்கே ஜிமினுக்கு நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அவளை தூக்கிட்டு போகிற, தூக்காதடா, கீழே இறக்கி விடுறா, அவளை வேற இறக்கி விடுறா அப்படின்ட்டு ஜிமின் அவன்கிட்ட எகிரிக்கிட்டே சண்டைக்கு போக. அப்போ மச்சான் கொஞ்சம் அமைதியாக இருறேன். இப்படி அமைதியாக இருக்க சொல்கிறா, அவ்வளோ எதுக்கிட்ட அவன் தூக்குறான், இன்னும் மயிருக்கு அவன் தூக்குறான், அவன் எப்படி தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஸ்வீட்டியோ ஏன்டா அப்படி பண்ணுறா, மயங்கிட்டாடா, இங்கே நின்று சண்டை போட்டுட்ருக்குற. மாமா பாரு மாமா, எவனோ ஒருத்தவன் தங்கச்சி தூக்கிட்டு போகிறான், நீயும் பார்த்துட்டுக்கா அப்படின்னு ஜின்னுட்ட போவேன். மூடியா கொஞ்ச நேரம், நானே கடுப்பில் இருக்கேன், சும்மா
தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் வாங்கிட்டா என்னட்டு சும்மா லபான்னு கத்திட்டு இருக்கா, நொக்கர்றா எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு வெளியே போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து ஜின்னோ அப்படியே உங்களை உத்து பார்த்துட்டு அவர் போய் ஒரு பாட்டிலை வாங்கிட்டு ஓடி வர்றாரு. அதுக்குள்ளே தயாங் வந்துட்டு கதை தந்து வெளியில் வந்திருப்பான். ஸோ அங்கே ஒரு பெஞ்சில் அப்படியே உங்களை படுக்க வைக்கிறான். கரெக்டாக ஜின் வந்து வாட்டர் பாட்டிலை எடுத்து தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிக்கிறாரு. நீங்கள் இன்னும் எழுந்தச்ச பாடல, அவருக்கும் இங்கே பக்குன்னு இருக்கு. ஆரம் மச்சான் ஒன்றும் ஆகாது அப்படின்னு கொஞ்சம் தைரியம் சொல்ல, ஐயோ எனக்கு பக்குங்குது, என் தங்கச்சி மட்டும் எந்திரிக்கல அவ்வளோதான், எங்கள் அம்மா என்ன கிழிச்சு தோரணம் தொங்க விட்டுரும். ஐயோ இவளுக்கு இதுனா பயம்டா, ஏன்டா அப்படி பண்ணி தொலைகிறீங்க, உங்கள் கூட சேர்ந்து நானும் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன், பெரிய பையன் தானேன்னு இதுக்கும் சேர்த்து 4 விளக்க மாத்தாடி எனக்கெல்லாம் விழுகும். ஐயோ இரமா எழுந்திரிச்சுட்டடா செல்லம், அண்ணனை பயமுடுத்திட்டு இருக்க, ரொம்ப நேரமாக இப்படியே படுத்திருக்கேன், எனக்கு பயமாக இருக்குடி, இங்கே பாரு லாலிபாப்லாம் இனிமேல் திருடி திங்க மாட்டேன்டி, என் சாக்லேட் எல்லாம் கூட உனக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்டி, தங்கச்சி பட்டுக்குட்டியில் எழுந்துருடா, அண்ணனுக்கு பயமாக இருக்குடா, எழுந்துருடா, ஒன்றும் இல்லை, என்னடி பேய்க்கே டஃப் கொடுப்பேன்னு நினச்சா அதுக்கு போய் வெறும் சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு மயங்க கிடக்குறியடி, அண்ணன்லாம் பாரு இவ்வளோ கெத்தாக இருக்க, அண்ணனை விட நீ பயந்தாங்கோலி, தங்கம் எழுந்துருடா அப்படின்னு ஜின்னுக்கு என்ன இருந்தாலும் தங்கச்சி இல்லையா ஒரு பயம் வந்துடுது, ஏதோ ஆயிடுச்சோ தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோத்தில் அப்படியே திரும்பி என்ன பரதேசிங்களா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்டா, சும்மா அங்கே வந்து அடிச்சுக்கிறீங்க அப்படி தயாங்க திரும்பி நல்ல மாதிரி இருக்க, பார்க்க அமைதியாக இருக்கா, ஆனால் பண்ணுறதெல்லாம் இந்த வேலையாக இருக்குது, என் தங்கச்சி மட்டும் எந்திரிக்கல இன்னும் அவ்வளோதான். இந்த ஜின்னு இது வரைக்கும் எல்லோரும் சாஃப்டாக தானே பார்த்துருப்பீங்க, ஜோக்கராக தானே பார்த்துருப்பீங்க, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த ஜின்னோட இன்னொரு முகத்தை பார்ப்பேன், அதுவும் நீ அப்படின்னு தயாங்க தொட்டுக்காச்சு, என் தங்கச்சி மட்டும் எந்திரிக்கிறானா இருக்குது அப்படின்னு அப்படியே கடுப்பாயிடுறாரு அவர். ஆரம்பே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி, மச்சான் கூல்ரா, எப்படிரா ஏன் தங்கச்சி, அவள் ஏன் தங்கச்சிடா, உங்கள் கூட வந்தவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்போ தெரியும் உங்களுக்கு, ஹே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கா, சரி கையை பிடிச்சி ஒன்றும் ஆகாது பயப்படாதீங்க அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா, இழந்திருக்க மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு அப்படியே மூஞ்ச ஊத்து பார்த்துட்ருக்காரு. இப்போ தயங்க மறுபடியும் வாட்டர் பாட்டில் எடுத்து மெதுவாக வர தெளிச்சிருப்பாரு. ஸோ பொழிச்சுன்னு அடிக்கிறான் மூஞ்சில். இவ்வளோ நேரம் எல்லாரும் என்னென்னமோ கத்தி எழுப்பி தட்டி தண்ணியெலாம் தெளிச்சு எழுந்திருக்காது, நீங்கள் அவன் முடிச்சுட்டு மூஞ்சில் தண்ணி அடிக்கவும் மெதுவாக அப்படியே கண்ணை திறக்க ஜின்னுக்கு அப்போ தான் உயிரை வருது. அப்படியே அவங்க கையை பிடிச்சி ராமா அப்படின்னு பக்கத்தில் வந்து உட்காந்துறாரு. அண்ணா அப்படின்னு டக்குன்னு ஜின்னா ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓன்னு அழுவ ஆரம்பிச்சா, ஒன்றும் இல்லடி உள்ளே பயந்தானோ இல்லையோ நீ இப்படி படுத்ததில் தாண்டி ஒரு நிமிஷம் உசுரே போயிடுச்சு, இப்போ நீ மட்டும் எந்திரிக்கல இந்த பேய் வீட்டில் பேயா அம்மா என்ன சுத்த விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கா. இந்த நேரத்தில் கூட காமெடி அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் கூட போடா, அவனுக்கு இருக்கிறது எனக்கு தான் தெரியும், இவ்வளோ நேரம் என்னை எவ்வளோ பயமுடுத்துட்டா தெரியுமா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு ஆரம்பிக்க, ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கிறீங்க சின்னம். அப்படியே உங்களே பார்த்துட்டுருக்க. இப்போ தயாங்கோ அப்பா அப்படின்ட்டு அவனுக்கு என்னமோ அவன் மனசுக்குள்ள ஒரு மாதிரியாகவே இருக்கும். அப்போ ஜின்மின் இதுக்கு மேலே இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், அதான் எல்லாம் முடிஞ்சில, விளையாடலான்னு உசுரோட விளையாட பார்த்தான் படுபாவி, சரி கிளம்பலாம், இதுக்கு மேலே இருக்க வேணாம், நேரம் ஆயிடுச்சு வாங்க போகலாம் அப்படிங்க ஆரம். ஆமாம் டைம் ஆச்சு எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெரியும் ஜெஸியும் அப்படியே பார்த்து நீங்கள் பார்த்து போயிடுவீங்களா அப்படிங்க யோங்கி, நான் இருக்கேன் என் சிஸ்டர்ஸை கூட்டிகிட்டு போயிடுவேன், பார்த்து ஜோக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜெயப்போ ஹே நீங்கள் 2 பேரும் நான் இவங்களோடய போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட அவங்களும் கிளம்ப. ஸோ ஜேகேவா அவன் சிஸ்டர் அப்படியே அவங்க அந்த குரூப்பை அப்படியே கிளம்புது. ஸோ இங்கே மற்றவங்களாம் அப்படியே நின்றுட்டுருக்க. அப்புறம் என்ன இன்னும் பார்த்துட்டே இருக்கீங்க போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட. இப்போ ஜினோ பாப்பா பார்த்து எந்திரி அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நகர போக. அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டர் இருப்பார்ல, ஸோ வரும் ஹே எல்லாம் எங்கே போகிறீங்க இருங்க அப்படின்னு. ஏயா இன்னும் ஏன் உசுறு போகலன்னு நினைக்கிற போல அப்படின்னு ஜெயோ பார்க்க. இல்லை தம்பி இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ பயங்கரமாக யாரையும் பயமுடுத்தினதில்லை, எப்போவுமே ஒரு அளவுக்கு அதுக்கு மேலே போக மாட்டோம், ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க அப்படின்ட்டு. இப்போயும் நாங்கள் அதே மாதிரி தான் பண்ணோம், சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக வச்சோம், எங்கே ஜெயிச்சிருவீங்களோ அப்படின்னு, மற்றபடி எதுவும் பெருசாக பண்ணல. அப்புறம் அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறம்லாம் பயமுடுத்த மாட்டோம், ஒன்லி சவுண்ட் எஃபெக்ட் தான். உள்ளே இருந்தது இவங்க அந்த பொண்ணு வாங்கி இருந்தது நாங்களும் பார்த்தோம் கேமராவில். ஸோ நைட் எஃபெக்ட் கேமரா தான் இருந்தாலும் ஃபேஸ் அவ்வளோவா கிளியராக தெரியல. ஆனால் எங்கள் ஆளுங்க யாரும் அந்த ரூம்குள்ளே போய் அந்த பொண்ணை பயமுடுத்தலை. என்ன அப்படின்னு எல்லாம் அப்படியே திரு முடிச்சுட்டு பார்க்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஏன் கேட்குறான். ஆமாம் தம்பி எங்கள் ஆளுங்க கண்டிப்பாக கிடையாது, நாங்கள் யாரையும் ரூம்குள்ளே விட்டு பயமுடுத்த மாட்டோம், ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது அசம்பாதம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாங்கள் தானே பேரண்ட்ஸ்க்கு பதில் சொல்லணும், அதனால் அந்த மாதிரி ரொம்ப உயிருக்கு ஆபத்தான மாதிரிலாம் நாங்கள் விளையாட மாட்டோம், வெளியில் இருக்கும்போது பயமுடுத்தோமே அதோட சரி, ரூம்குள்ளெல்லாம் பயமுடுத்த மாட்டோம், அவங்க கீயை மட்டும் தான் தேட சொல்லுவோம், ஒன்லி சவுண்ட் எஃபெக்ட் வச்சு சும்மா லைட்டை ஆஃப் பண்ணி இந்த மாதிரி எஃபெக்ட் மட்டும் தான் கொடுப்போம், ஆளெல்லாம் உள்ளே நிறுத்த மாட்டோம், பயப்படுவாங்கன்னு எங்களுக்கும் தெரியும், அதனால் லாக்கான ரூம்குள்ளே எங்கள் ஆளுங்க யாரும் இல்லை, இங்கே யார் உள்ளே இருந்தாங்கிறது தான் எனக்கு சந்தேகம்,
யாரோ உள்ளே இருந்திருக்காங்க. அது யாருன்னு கேமராவில் சரியாகவும் தெரியல. தெரிஞ்சிருந்தா நானே பிடிச்சி உங்கள் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தியிருப்பேன். அப்போ யாராக இருக்கும்? யாராக இருந்தால் என்ன, நேரம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஜிமினோ மறுபடியும் கூட்டிகிட்டு போக்க, அட இருங்க தம்பி, நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க, அட்லீஸ்ட் ப்ரைஸாவது வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி நடந்ததே இல்லை, இந்த பொண்ணு இந்த மாதிரி ஆனது தான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால் சாரி. அப்புறம் நீங்கள் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு தான் போகணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப கம்பல் பண்ணுறாரு. ஆமாடா, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அப்போ கப்பு நமக்கு தானே அப்படிங்கிற மாதிரி ஜின்னோ வந்து நிற்கிறாரு. என்ன அண்ணன்டா நீ, உன் தங்கச்சி மயங்கியிருக்கா, அதுக்கு தான் சொல்கிறேன். வடிவேல் சொல்கிற மாதிரி அடி வாங்கினது நான், கப்பு எனக்கு தான் மாதிரி, மயங்கி விழுந்தது என் தங்கச்சி. அதுவும் இல்லாமல் அவள் தான் கீயும் தேடி எடுத்திருக்கா. அவள் மட்டும் முழிச்சிருந்தானா அவள் தானே திறந்து விட்டுருப்பா. எப்படி பார்த்தாலும் நாங்கள் தான் வின்னர், என் தங்கச்சிக்கு தான் கொடுக்கணும், கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜின்னோ போய் வாங்க அல்ப அப்படின்னு ஆரம்பிப்பாக்க, போடா முட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோ போய் கிஃப்டெல்லாம் வாங்கி உங்ககிட்ட, பாப்பு இங்கே பாரு, பேயை பார்த்து நீ பயப்பில்லடா, சாதிச்சிருக்க, சாதனை புரிஞ்சிருக்க, உனக்கு தான் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களை காம் பண்ணுறாரு. மற்றவங்களுக்குலாம் அதெல்லாம் புரியுது, இருந்தாலும் அப்படியே வர என்ன மனுஷன் இவங்கிற மாதிரி தான் பார்த்து வைக்க, நீங்களும் சிரிக்கிறீங்க இப்போ தான். அப்பா சிரிச்சிட்டா என் தங்கச்சி அப்படின்ட்டு இருக்கு ஜின்னுக்கு. நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறீங்க உங்கள் அண்ணன் பண்ணுற குரங்கு சேட்டையெல்லாம் பார்த்து. அப்படியே சிரிச்சிட்டா எல்லாரும் வெளியே போக, இங்கே அந்த இன்ஸ்ட்ரக்டரும் நல்லா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஆளுங்க கிட்ட கேட்க, நல்லா பார்த்தோம் சார், அது நம்ம ஆளுங்களே கிடையாது, நமக்கு அந்த பழக்கமே கிடையாது, சும்மா பயமுறுத்துவோம் அவ்வளோதான், உள்ளெல்லாம் யாரும் கிடையாது. கேமராவில் தெரிஞ்சது யாராக இருக்கும்? ஒருவேளை உண்மையிலே பேய் ஏதாவது, அட எங்கடா நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவரோ கண்டுக்காமல் போயிடுறாரு. பட் நீங்களும் சின்ன பசங்க அப்படிங்கிறனால யார் உள்ளே இருந்தா அப்படிங்கிறத பெருசாக ஆராயலை. அப்படியே கிளம்பி எல்லோரும் போகிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டுருக்க நீங்களோ, நம்மளால தான் எல்லோரும் அப்செட் ஆகிட்டாங்க, இவ்வளோ ஜாலியாக இருந்தது, நம்ம தான் பயந்து எல்லாரையும் பயமுடுத்துட்டோம், எல்லாரும் முகரையும் அப்படியே உம்முன்னு இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, சரி நம்மளே எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஐஸ்கிரீமை பார்த்ததும், ஹே எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறீங்க. அப்போ சரி ஓகே அப்படின்னு ஜிமின்னு சொல்லிட்டு அண்ணா ஐஸ்கிரீம் அப்படிங்கிறான். ஆரம்போ சரி நில்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஐஸ்கிரீம் வாங்க. அப்போ லூனாவோ, எங்களுக்கு ஒன்றும் வேணாம், நாங்கள் கிளம்புறோம், உனக்கு ஒன்றும் இங்கே யாரும் வாங்கி தரேன்னு சொல்ல, கிளம்பு கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னு ஜிமினோ இல்லை கலாய்க்க, அவ்வளோ முறைச்சிட்டு வாடி போகலாம் அப்படின்ட்டு ஈவா லூனா அப்படின்ட்டு அவங்க முன்னாடி போக, ஈவாவோட பாய் ஃப்ரெண்டாக பின்னாடி போகிறான். பட் டேங்கோ அப்படி நிற்க, நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அது ஐஸ்கிரீம் தானே, வாங்கி சாப்பிட்டு போகலாமே அப்படிங்கிறா தயாங். எதை அப்படின்னு பார்க்குறா. இல்லை ஐஸ்கிரீம் என்ன அவங்கள வாங்கி தர போகிறாங்க, நம்ம காசில் நம்ம வாங்கி சாப்பிட்லாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவன் யதார்த்தமாக சொல்ல. அவ்வளோதான் லூனாக்கு செம்ம கடுப்பாயிரா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா தயாங் அப்படின்னு கேட்குறா. என்ன அப்படின்னு அவன் பார்க்குறான். இப்போ நீ எதுக்கு கோவப்படுற, அவனுக்கு எதுவுமே புரியல. எதுக்கு கோவப்படுறேண்ணா, சொல்லப்போனா நான் இல்லை, நீ தான் இந்த இடத்துல கோவப்படணும், உனக்குலாம் ரோசமே இல்லையா, எல்லாரும் உன்னை தான் அப்படி திட்டினாங்க, எல்லாரும் அப்படி திட்டிட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு சொல்லும் போது அவங்க கூட நீயும் போய் சேர்ந்துக்குவியா, அவங்கெல்லாம் உன்னை திட்டினாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்லிட்டு வரேன், நீ என்னடானா அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அவங்களோட சகஜமாக மறுபடியும் பேச உன்னால் எப்படி முடியுது, இங்கே பாரு நீ மறுபடியும் போனாலும் எல்லாரும் உன்னை திட்ட தான் செய்வாங்க, இது தேவையா, அவங்களுக்கும் நமக்கும் எப்பவும் செட்டே ஆகாது, இப்பயே புரிஞ்சுக்கோ, பேசாமல் வா நம்மெல்லாம் போகலாம் அப்படின்னு மானம் கிட்ட போய் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா போய் சாப்பிட்டுக்கோ, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லூனாவோ, ஈவா நம்ம போகலாண்டி அப்படின்ட்டு லூனா ஈவா அவன் பாய் ஃப்ரெண்டுன்னு அப்படியே நடக்கிறாங்க எல்லாரும். இங்கே தயாங் மட்டும் என்னடா இது இப்படி சொல்லிட்டு போகிறாங்கம்மா நிற்கிறான். அவனுக்கும் மனசே இல்லை, நீங்கள் நிற்கிற பக்கமும் பார்க்குறான், அவங்க பக்கம் பார்க்குறான், நீங்களும் அவனையே தான் அவளோட பார்த்துட்டு இருக்க. தயாங்கோ அப்படின்ட்டு லூனா பின்னாடி அப்படியே நானும் வரேன் அப்படின்ட்டு ஓடிடுறான். அப்படியே நீங்கள் போகிற அவனையே சோகமாக பார்த்துட்டு இருக்க. ஸ்வீட்டியும் கைப்பிடிச்சு, என்ன அவங்க போனால் போட்டு விட்டு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம், அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி சொல்ல. ஜிமினா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் யாருக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனான். அங்கே ஆல்ரெடி நம்ம முன்னாடி போன கேங் இன்னும் வெளியவே போகல. ஸோ அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க ஜேகே ஷுகாவும், அவங்களோட வந்து அவங்க சிஸ்டர்ஸ்லாம் நின்றுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க. அடேங்கப்பா கிளம்பியிருப்பீங்கன்னு நினச்சேன், இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேப் கேட்க, இல்லைடா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டு யாருக்கு என்ன ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி கேட்டேன், உங்கள்கிட்ட என்ன ஐஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். உனக்கு தெரியாதா மாமா அப்படிங்கிறீங்க, பிளாக் கரண்ட் ஆமாம் அப்படின்னு சொல்ல. அப்போ அதே வாங்கிட்டு வரான், அவனுக்கும் சேர்த்து அதே தான் வாங்கிட்டு வரான். ஸோ 2 பேரும் பிளாக் கரண்ட், மற்றவங்களாம் அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ எல்லோரும் வாங்கி சாப்பிட. இங்கே அப்படியே ஆரம்பம் ஜெரிக்கிட்ட போய், இன்னும் பயம் போகலையா அப்படின்னு கேட்க, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறா. சாரி அவளுக்கு அப்படி ஆனனால டக்குன்னு என்ன யோசிக்கன்னு தெரியல. சரி நீங்களும் பயத்தில் இருப்பீங்கன்னு தான் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன்,
மற்றபடி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனோட நிலைமையை சொல்கிறான். சரியோ பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கா. ஹேய் ஐஸ்கிரீம் இங்கே அப்படிங்கிறான். எங்கே அப்படின்னு அவன் முழிக்க அப்படியே அவன் லிப்கிட்ட கை வைக்க அவன் ஒரு நிமிஷம் அப்படியே பேன் அவனை பார்க்குற ஃப்ரீஸ் ஆகி ஆரமோ அந்த ஐஸ்கிரீம் எடுத்த என்ன நினச்சானோ அப்படின்னு லிக் பண்ணிட்டு அப்படின்னு அப்படியே அவளை ஒரு மாதிரி பார்க்குறான். அவ்வளோ ஒன்றும் புரியாமல் திருன்னு முழிக்கிறா. இப்படி இங்கே 2 பேர் நின்றுக்கா. இங்கே லீசா கிட்ட ஹே என் ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணி பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சுகா ஃபில் பண்ண. அவ்வளோ நீ என்ன ஃப்ளேவர் வாங்கின? பிஸ்தா. எந்த பாதாம்? ஹே எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு 2 பேர் ஷேர் பண்ணியிருக்க. நேற்று வந்தவன்லாம் பிக்கப் பண்ணிட்டான். இந்த சண்டைக்கொல்லி நம்மளால் அடக்க முடியலையே. ஏய் ஓ ஐஸ்கிரீம் கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே போய் பக்கத்தில் நிற்க. சாராவும் முறைச்சிட்டு ஏன் ஓ ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டியா? எதுக்கு ஏன் ஐஸ்கிரீம் வந்து பார்க்குற? கொஞ்சம் கொடுமா சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்க. அது எதுக்கு உன்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்? முடியாது. ஃப்ரெண்ட்லியாக கூட கொடுக்க மாட்டியாடி பிசுனாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீக்கி முறைச்சிட்டு இந்த ஐஸ்கிரீம் தரமாட்டேன். நான்லாம் தரமாட்டேன் அப்படின்னு அவ திரும்ப கிட்ட தரமாட்டேன் இருடி எனக்கு தெரியும் உன்ட்ட எப்படி வாங்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவள் வாயில் வைக்கும்போது அப்படியே ஒரு பக்கம் இந்த பக்கம் அவன் பைட் பண்ண அப்படியே அவள் ஷாக்காக அவனை பார்க்குறா. அவனும் பைட் பண்ணிட்டு அப்படின்னு அவனோட லிப்ஸை லிக் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நிற்கிறான். பாவி யாராச்சும் பார்த்தாங்களா அப்படின்னு சாரா இங்கே படப்படப்போட பார்க்குறா. நல்ல வேலை யாராவது கவனிக்கல. எல்லாரும் அவங்கவுங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றதில்ல இதனால் பெருசாக கண்டுக்கல. இங்கே அப்படியே கைராவோ அப்படியே ஜிமினை ஈக்கமாக பார்த்துட்டுக்கா. இந்த மனுஷன் நம்மளை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. அந்த பொண்ணோட ஜாலியாக இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டே கிட்ட மெதுவாக போய் ஹாய் அப்படின்னு அவளாவே பேச்சு கொடுக்க. நீங்கள் இப்போ தான் ஹே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்களும் கைராவும் பேசியிருக்க. கைராவோட லுக்கெல்லாம் அப்படியே ஜெமின் மேலே தான் இருக்குது. நீங்களும் அதை கவனிக்கிறீங்க. ஜெமினும் அதெல்லாம் கண்டுக்கல. அவன் ஐஸ்கிரீமை சாப்பிட்றதுலே இருக்கான். இது ஒரு மக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டுருக்க. அவளை கைராவோ அப்படியே ஜிமினை வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கா. அவளுக்கு அவனை பார்த்துட்டு இருந்தாலே போதுங்கிற மாதிரி இருக்கு. இங்கே ஜெஸியோ அப்படியே ஜென்கிட்ட வந்து இப்போ நீங்கள் ஓகேவா அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. இல்லை உங்கள் தங்கச்சிக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப பதறி போயிருந்தீங்க. இப்போது பார்த்தா தெரில இதோட 3வது ஐஸ்கிரீம் உள்ளே தள்ளுறான். அப்போ அவன் நல்லா தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்ல. அப்போ ஜின்னோ போன்ட்டு அதை கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி முறைச்சி வைக்க. இவங்க 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி எப்போ பார்த்தாலும் இப்படி தானா அப்படின்னு. ஆமாம் அவனுங்க அப்படி தான் அப்படின்னு ஜிமின்னு சொல்லிகிட்டே சாப்பிட்றான். ஸோ 2 பேருமே இவங்க 2 பேரும் கப்புள்ஸ் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கிற மாதிரி மற்றவங்கலாம் சிரிச்சிட்ருக்க. அது நாங்கள் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸிக்கிட்ட என்ன கேட்ட அப்படிங்க. நான் ஒன்றும் கேட்கல 4வது ஐஸ்கிரீம் கப் வேணுமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. வாங்கி கொடுத்தா அதெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு ஜின்னோப்பா படிக்க சாப்பிட்டேன். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சிட்ருக்கா. ஸோ இப்படி எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்படியே எல்லோரும் வீட்டுக்கும் போகிறீங்க. போனதுமே ஜின்னுட்டா அவங்க அம்மா என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்க. அவரும் ஒரு ஃப்ளோவில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது. அம்மா அதிசயம் உன் பொண்ணு ரோலர் கோஸ்டர்லாம் வந்தா தெரியுமா? என்னடா சொல்கிற? ஆமாம்மா இதுக்கே பயந்தா இப்படி அவள் இன்னும் நிறையா பண்ணான். என்னடா சொல்கிற? ஆமாம் கடைசியாக பேய் வீடு வரைக்கும் வந்தா தெரியுமா? எதை அப்படின்னு அவங்க அப்பா அவங்க அம்மா 2 பேரும் ஷாக்காக பார்க்குறாங்க. பிகாஸ் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நீங்கள் இந்தலாம் எதுலேயுமே வந்து ரைடும் போக மாட்டீங்க. பேய் வீடுனா அந்த ஏரியா பக்கமே இருக்க மாட்டீங்க. அப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுற பிள்ளைய எப்படிரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க அப்பா அம்மாவுக்கு. இங்கே ஜின்னும் என்ன சொல்கிறோங்கிறத மறந்து அவர் போன எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாத்தையும் ஒரு சின்ன பசங்க சொல்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு சொல்லிடுறீங்க. அட்டே அண்ணா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அவரும் இந்த வண்டி பிரேக் பிடிக்காதுங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு வளரிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அம்மாவோ ஏண்டி உனக்கு தான் பேய் விட்டுனா பயமாச்சே நாங்கள் கூப்பிட்டா கூட வரவே மாட்டேன்பா அந்த ஏரியா பக்கமே வரமாட்டேன்னு அலறி அடித்து ஓடுவேன் இன்னைக்கு எப்படி போனேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஆச்சரியத்தோட உங்களை பார்த்து அப்படியே கேட்க. ஜின்னும் பேசிகிட்டு இருந்தார். அப்படியே ஸ்டாப் பண்ணி உங்கள் பக்கம் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் திருன்னு மொழிக்க அவரோ அதுவாம்மா தங்கச்சி பாப்பாவுக்கு நம்மலாம் கூப்பிட்டா வரமாட்டா ஆனால் கூப்பிட்றவங்க கூப்பிட்டா போவா இல்லைம்மா அப்படின்னு அவர் ஒரு மாதிரி உங்களை பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆத்தி அண்ணனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போலியா அப்படின்ட்டு நீங்கள் பிகாஸ் உள்ளே நடந்ததை கூத்தெல்லாம் அவரும் பார்த்துட்டு தானே இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே பயந்து போய் அது அண்ணா அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே கண்ணாலே ஜாட பண்ணேன். நீங்கள் இங்கே பீதியில் இவரை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தலைவாளி எடுத்து டே அண்ணா சும்மா இருக்க மாட்டா எதுக்குள்ள அப்படி போட்டு கொடுக்குற கண்டத்தையும் அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. மா தாயே பெத்த மாதாஜி காப்பாற்று உன் ஒரே புள்ளிய கொல்ல பார்க்குறா இந்த ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்திக்கிட்டு ஓட அவங்க அம்மாவை ஆமாம் இவன் ஒரே புள்ள இவளை அப்போ எங்கடா தவிட்டுக்கா வாங்கணும் அம்மா நீ தான் சொன்ன சின்ன பிள்ளையில இவளை குப்பை தொட்டிலேருந்து எடுத்தோன்னு அட்டிங்க டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் போட்டு 4 அடி அடிக்க அவரும் சிரிச்சுட்டு பாப்போ நடிக்காத எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. என்ன தெரியும்
சும்மா நிறுத்துனா நீ ஏன் ஏதாவது ஒன்று உளறிட்டு இருக்காத. ஐயா பெரியவரே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என் ஃபேமிலி. நான் சொன்னால் நீங்கள் போக மாட்டீங்க. நம்ம ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் அங்கே வந்தவங்களாம் நம்ம ஃபேமிலியா? ஃப்ரெண்ட்ஸு. நான் வரலன்னு சொன்னால் அவங்களும் போக மாட்டாங்க. சங்கடம் இல்லையா? உங்களை மாதிரி அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு புரியும், ஒருத்தர் புரியாது. அதனால் எல்லாருக்குள்ளேயும் மனஸ்தாபம் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடம். இவ வரலன்னா நீ வரல, நான் வரலன்ட்டு பிரச்சனை வரும். அதுக்காக தான் சரி, எதுக்கு நம்மளால் மற்றவங்களும் என்ஜாய் பண்ணுறது கெட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். உடனே நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு எதையும் கொட்டி வைக்காதீங்க, புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறீங்க. பேச்சை மாத்தாத பாப்பு, நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் யாரும் போக மாட்டோம் தான், அது ஓகே. ஆனால் உன்னை யாரும் கட்டாயப்படுத்தலையே, நீ வந்து தான் ஆகணும்னு. ஏன்னா ஆக்சுவலி எங்களுக்குமே பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, யாரும் போகிற ஐடியாலலாம் இல்லை. நீ வரலன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நாங்கள் யாரும் இருப்போம். அதுவும் இந்த குட்டி சாத்தான் ஜிமின் இருக்கானே, அந்த பையன் தலைகீழ நின்றாவது எங்களெல்லாம் உள்ளே போகவே வேணான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்படி இருக்கும்போது நீ வர வேண்டிய அவசியம் என்ன? வந்த நீ அழுதுட்டு இப்படி சாவி தேடுறதுக்கு அவசியம் என்ன? ஆ சொல்லுமா சொல்லு அப்படின்ட்டு அவரோ உங்களை அப்படியே மடக்கி கேள்வி மேலே கேள்வி கேட்குற. நல்லவே 2 பேரும் கொஞ்சம் சைலண்ட்டாக பேசிக்கிறனால உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் கேட்கல. ஸோ ஜின்னு அவங்கள சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதான் சொன்னனே, கம்பல் பண்ணலை. ஆனாலும் என்னால் மற்றவங்க ஏன் இது பண்ணணும்னு தான் வந்தேன். மற்றபடி நீ யோசிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ரொம்ப ஓவராக மைண்டு திங்க் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பேசாமல் மூளையை கழட்டி வச்சிரு. அதெல்லாம் வேற உங்கள் அண்ணனுக்கு இருக்கா அப்படின்னு உங்கள் அப்பா சிரிக்கா. பாத்தியா, அப்பாவே ஒன்று கலாய்க்கிறார் அப்படின்னு. யோ தகப்பா நீயுமா அப்படின்ட்டு, இருயா ஒன்று அப்புறம் வந்து வச்சுக்கிறேன்னு. ஹலோ குட்டி தங்கச்சி, நீங்கள் இப்படி ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆகலாம் பார்க்காதீங்க. எனக்கு தெரியும் ஏதோ நடக்குது. என்ன? சம்திங் சம்திங் அப்படின்னு அவரோ உங்களை கேட்க, அப்படியா பிரதர், நான் கூட தான் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு பார்த்தேன். அப்பக்கிட்ட சொல்லவா சொல்லவா அப்படிங்கிறீங்க. அது நீ என்ன பார்த்த, நான் என்ன பண்ணேன்? 4 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அது ஒரு மேட்டரா? அண்ணா, நீ 4 ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை நான் சொல்லலை. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ண? என்ன பண்ண? அந்த ஜெஸ்ஸி அக்கா கையை பிடிச்சிட்டு நீ உள்ளே சுற்றி சுற்றி வந்ததெல்லாம் நான் பார்க்கலன்னு நினச்சியா? ஏய், என் கிளாஸ்மேட். அண்ணா அவ்வளோதானா? வேற என்ன? சரி, இவன் சரியான கூமுட்டையாக இருப்பான் போல. அந்த அக்கா கண்ணில் 1/4 கிலோ காதல் வலிது, அது கூட தெரியல அந்த மென்டலுக்கு. இதெல்லாம் வச்சு அந்த அக்கா எப்படி குப்பை கொட்ட போதோ. அண்ணா நிஜமாவே? என்னடி உன்னை நான் சொன்னா நீ நைஸாக என்னையே சொல்கிறியா? அது எனக்கு தூக்கம் வருது, இவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தா இவன் என்னை இப்படி தான் பண்ணுவான், அப்பா டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு நைஸாக ஓடிடுங்க. ஜின்னோ போகிறவங்களே போ என் சிஸ்டர் ஆச்சே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு நிற்கிறான். ஆமாம், உன்னை லவ் பண்ணுறதே தெரியாமல் சுற்றிட்டு இருக்க, நீ என்னைய கண்டுபிடிக்க போறியா? போடா அங்கிட்டு வேண்டான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. போகிறவங்களே பார்த்துட்டு இருந்தா ஜின்னோ அப்படியே உங்கள் அம்மா பக்கம் திரும்பி, எமோய் உன் பொண்ணு ஏதோ சரியில்லைம்மா, பார்த்து வச்சுக்கோ. அப்புறம் நாளை பின்ன அப்படி இப்படின்னு என்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டுலாம் நிற்கக்கூடாது. அப்புறம் நான் பொறுப்பு இல்லை பார்த்துக்க. உன் பொண்ணை இப்போ நீயே பார்த்து கண்டித்து வச்சுக்கோ. நாளை பின்ன என்கிட்ட வந்து எதுவும் சொல்லக்கூடாது. அப்புறம் நீங்களாச்சும் உன் பொண்ணாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, ஆமாம் எடு செருப்ப நாய, இவன் தான் இப்போ பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்துக்கு வந்து இவர்கிட்ட நிற்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் என் பொண்ணை ஏதாவது சொல்லிட்டு இருக்க வேண்டியது. மவனே, அவள் பேய் வீட்டுக்கு போயிட்டு பயந்துட்டு வந்திருந்தா இன்றைக்கி உனக்கு அவ்வளோதான் தருமடி கொடுத்துருப்பேன். ஏதோ என் பொண்ணு சிரிச்சிட்டு சந்தோஷமாக்குனால உன்னை விட்டேன், ஒழுங்காக போய் ஒரு ரூமில் படுத்துரு, இல்லை உரிச்சு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் கத்தாவரும். அடா நைனா, நீ எல்லாம் ஒரு அப்பாவா? அது என்னையா எல்லா அப்பாவும் இப்படி இருக்கீங்க? பொண்ணுன்னா மட்டும் வெறிஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க. பசங்க நாங்கள்லாம் ஏதாவது சொன்னால் காதில் கூட வாங்க மாட்டேங்கிறீங்க. அவள் ஏதோ சரியில்லை சொன்னால் அந்த லூசுங்க நம்ப மாட்டேங்குது. நீங்களாம் என்ன கண்டுபிடிக்கிறீங்க? நானே கண்டுபிடிக்கிறேன். இந்த ஜின்னு இருக்கான், கண்டுபிடிக்கிறேன். ஹே ஹீரா, உன்னோட சீக்ரெட் என்னன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் இருக்குது, இவங்க முன்னாடி நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போக, கண்டுபிடிக்கிறதெல்லாம் அப்பெல்லாம் பண்ணலாம், நல்லா படிக்கிறியா ஃபஸ்ட்டு? ஐயோ அத்தி நம்ம பக்கம் திரும்புதே அம்பு அப்படின்ட்டு நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சின்ன ஓடிடுறாரு உங்கள் அப்பாவை. அப்படியே உங்கள் அம்மா பக்கம் திரும்பி, இவன் எப்படி முன்னுக்கு வர போகிறானோ, சும்மா என் பையனை ஏதாவது சொல்லிட்டே இருக்காதிங்க, அவனும் நல்லா வருவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு சுத்தம். அந்த புள்ள பாரு, அவன் நல்ல மார்க் எடுக்கிறா, இவன் மட்டும் படிப்புலனாலே ஓடிடுறான். இவன் என்ன மார்க் எடுக்கிறான்னு கூட தெரியலன்னு அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு போகிறாரு. இங்கே காதை வச்சு சின்னப்பா அப்படியே, அப்பா எங்கே நம்ம டாபிக் வந்து படிக்கிறியா மார்க் எடுக்கிறியான்னு ரேங்க் கார்டெலாம் கேட்டுருவாரோன்னு பயந்துட்டேன். தப்பிச்சடா சின்னு அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாரு. நீங்களோ ரூமில் வந்து இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம், இன்றைக்கி டிவி செம்மையாக இருந்துச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். எனக்கு எதெல்லாம் பயமோ
எல்லா பயத்தையும் இன்னைக்கு என்னை எல்லாத்துலேயும் ஜஸ்ட் லைக் தட்னு பண்ண வச்சுட்டான். எனக்குள்ளேயும் இவ்வளோ தைரியம் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. எல்லாம் அவனால் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு பக்கம் அவனை பற்றி நினைக்கவே கூடாது, அவனை விட்டு தள்ளியே இருக்கணும். எப்பா என்ன திட்டினா, அதுவும் போய் அந்த லூனாக்காக எவ்வளோ திட்டிட்டான். இனி அவன்கிட்ட பேசவே கூடாது, அவனை விட்டு தள்ளியே இருக்கணும். கடவுளே, இனி அவனை பற்றி நான் நினைக்கவே கூடாது, எனக்கு அவன் நினைப்பே வரக்கூடாது அப்படின்னா அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே இருக்க. அவங்க பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா தயாங் தான் பால்கனி சைடாக அப்படியே வந்து ஹே ஹீரா அப்படிங்கிறான். நீங்கள் ஷாக்கா தயாங் அப்படின்னு பார்க்குறீங்க. சாரி, நான் உன்னை அப்படி திட்டிருக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் ரியலி சாரி, மன்னிச்சிருவியா அப்படின்னு கேட்டுகிட்டே கிட்ட வரான். நீ எப்படி வந்த அப்படின்னு நீங்கள் பதட்டத்தில் இருக்க. ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்கில் நிற்கிறீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.